குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய நவம்பர் மாதம் துளாராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் துலா ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்குள்ளேயே சூரியன் நீசமாக இருக்காரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் செவ்வாய் இணைவு, செவ்வாய் ஆட்சி பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு கூடவே சந்திரன் இருக்காரு. ராசிக்கு 6ஆம் இடத்துல வேலை தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல். ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாகி இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல குரு இருந்தாலும் அவர் 3-6க்கு அதிபதியாக இருக்கிறதுனால சுக்கிரனுடைய ராசிகளுக்கு குரு உச்சமாகிறது நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும், 10ல் குரு வந்தால் பாதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பாதிக்கக்கூடிய கிரகம் 10ல் வந்து அமர்றதுனால 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு நன்மை தான். ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 12ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறாரு. இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். இந்த மாதம் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து ராசிக்குள்ளேயே பயிற்சி ஆகிறாரு. உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்குள்ள பயிற்சியாகி முழுக்க பலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் துலா ராசி இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 9-12க்கு அதிபதி 2ஆம் பாவத்தில் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வக்ரம் அடைகிறாரு. வக்ரம் அடைஞ்சு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார். வக்ர பயிற்சி ஆகுது. நவம்பர் 23 உங்களுடைய ராசிக்குள்ள புதன் வரார். புதன் திக்பலம் ஆகுது. எகைன் வக்ர நிவர்த்தி நவம்பர் 29 வக்ர நிவர்த்தி அடையுது. ஸோ இது புதனுடைய ப்ராசஸ் இதுதான். நெக்ஸ்ட் வந்து குரு நவம்பர் 11ஆம் தேதி குரு உச்சம் பெற்ற குரு வக்ரம் அடையுது. ஸோ குரு உச்சமாக இருந்தாலும் உச்ச வக்ரமானாலும் துலாத்துக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை, நன்மை மட்டும்தான் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். அதே நேரத்தில் நவம்பர் 16ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 11ஆம் அதிபதி 2ல் இருக்கிறதுக்கு யோகம் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க. 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்தோட தொடர்பு நன்மைகள் பலவற்றை தரக்கூடிய ஒரு தொடர்பு. அந்த தொடர்பு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட போகுது. நவம்பர் 16 நவம்பர் 26 சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ராசியிலிருந்து. ஸோ ராசி அதிபதி 2க்கு போகிறது நல்ல விஷயம்தான். ஃபைனலாக அந்த மாத கடைசியில் சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை தாண்டி வக்ர நிவர்த்தி அடையுது. சனி நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடையுது. ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். பாருங்கள் எத்தனை ப்ராசஸ் நடக்குது நவம்பரில். எப்போவுமே நவம்பர் டிசம்பர் வந்து கொஞ்சம் ஆக்சிலேஷனாக தான் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவைக்கும். இந்தியா ஃபுல்லாகவே நவம்பர் டிசம்பர் அந்த ஆசிய கண்டம் முழுக்கவே வந்து நவம்பர் டிசம்பர் கொஞ்சம் ஆக்சிலேஷன் இருக்கும். என்ன காரணம்னு இதுதான் காரணம். இத்தனை எண்ணம் இந்த மாதிரி ஒவ்வொரு நவம்பர் டிசம்பர் மாதங்கள்லையும் பாருங்கள் ஏகப்பட்ட மாறுதல்களை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் புதனுடைய வக்ர நிவர்த்தி, சனியினுடைய வக்ரம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை, குரு வக்ரம் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்ன தரப்போகுது, கணவன் மனைவி உறவு முதல்ல எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லும்போது 7ஆம் இடத்தை சொல்லக்கூடியது. 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் ஆகி ராசிக்கு 2ஆம் இடத்துல பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. வாழ்க்கை துணை உங்களையும் பார்த்துக்கும், உங்களுடைய குடும்பத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கும். வாழ்க்கை துணையின் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த மாதம் ஏற்படுத்தி தருகிறது. பிரிந்த கணவன் மனைவிகள் கூட குடும்பம் கெட்டு போயிடக்கூடாது, குடும்பம் நல்லபடியாக வளரணும், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை நம்பி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், அதுக்காக நம்ம பிரிஞ்சிருக்கிறது தவறு, அப்போ சேர்ந்தா தான் அவங்களாம் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு மைய கருத்தை வச்சுட்டு பிரிந்த தம்பதியர் கூட சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், திருமண வாழ்க்கை அமையுமா அமையாதான் ஒரு விஷயத்துக்கு சரி துலாத்துக்கு ரொம்ப போராட்டமான ஒரு காலகட்டமெல்லாம் இருந்திருக்குது. என்ன காரணம்னா லாபத்தில் போய் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் அப்படிங்கிறதே வந்து
ஒரு சஞ்சலமான ஒரு விஷயம் தான். 5ஆம் இடத்துல ஆழ்மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு போய் உட்கார்ந்து மனசுக்குள்ள அதீத கற்பனைகளை வளர்த்திட்டே இருக்கிறார். அப்போ இது பிடிக்கல, அது பிடிக்கல, அது பிடிக்கணும், வரக்கூடிய வரன்களை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில துலா இருந்துட்டு இருக்குதுன்னு சொல்லணும். ஸோ அத்தனையும் தாண்டி 7ஆம் அதிபதி 2ல் பலம் அப்படிங்கும்போது ஆல்ரெடி பார்த்து பேசின பழகிய ஒரு நபர் வாழ்க்கை துணையாக அமைவதற்கு வாய்ப்புகளை இந்த செவ்வாய் ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிறத சொல்லணும். எவ்வளோ நாளைக்குன்னு இந்த மாதம் முழுக்க அப்படி தான் இருக்குது, கவலையே விட வேண்டாம். ஆனால் முதல் 9 நாட்களுக்கு பாக்கியாதிபதியினுடைய தொடர்போடு 7 கூடியவர் இருக்கிறார் இல்லையா, முதல் 9 நாட்களுக்கு கண்டிப்பாக அது மனசுக்கு பிடிச்சி திருப்தியான ஒரு வரனாத்தான் அமையும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும், நல்ல வரன் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். கணவன் மனைவி உறவில் உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பக்குவத்துக்குள்ளே இருக்கிறீங்க. அவங்க சொல்கிற விஷயங்களை நீங்கள் கேட்டு நடந்தால் அதை பழக்க வழக்கமாக மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வெற்றி இன்னும் அரிதாக இருக்கும், இன்னும் ஈஸியாக இருக்கும், எளிமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளை சொல்லுது. நண்பர்கள் மூலமாகவும் கூட்டாளிகள் மூலமாகவும் வருமான உயர்வுகளை பெறக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. மொத்தத்தில் கணவன் மனைவி உறவுக்குள்ளே பிரிவினை இல்லை, பிரிஞ்சாலும் சேர்ந்துருவீங்க. வாழ்க்கை துணை அமைப்புகளில் செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஈவன் உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரனும் இந்த மாதம் பலமாக தான் இருக்காரு. இருந்தாலும் செவ்வாய் முன்னாடி சுக்கிரன் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் தான் அது ரொம்ப வீரியமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். தன்னுடைய சொந்த வீட்டில் ரொம்ப வீரியமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் செவ்வாயினுடைய அமைப்புகளில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ ராகுவினுடைய பாதிப்புகளை செவ்வாய் முழுமையாக கண்ட்ரோல் பண்ணிடுறார். குருவோட பார்வையில் செவ்வாய் இருக்கிறது இன்னும் கூடுதல் அட்வான்டேஜ். அப்போ நீங்கள் ஏதாவது கோல்மால் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு பெரியவங்களோட சப்போர்ட் கிடைக்காது. நீங்கள் நல்லதே பண்ணாலும் பெரியவங்க சப்போர்ட் கிடைக்காது. உங்களோட துணைக்கு பெரியவங்க சப்போர்ட் ஸ்ட்ராங்காக கிடைக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளேயெல்லாம் சொல்லிடலாம். 2வது ஆரோக்கியம். ஆரோக்கியம் எப்படி இருக்குது? 4ஆம் இடம் தான் ஆரோக்கிய ஸ்தானம். 4 கூடியவர் 6க்கு போயிட்டாரு. 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது, 4 கூடியவரையும் குரு பார்க்குறார். அப்படிங்கும்போது இந்த மாதத்தில் பெருசாக ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் ஏதும் இல்லை. மருத்துவமனை போய் அதிகமாக செலவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இல்லை. ஏன்னா விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனே 2ஆம் இடத்துலையும் ராசிக்குள்ளேயும் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால அனாவசியமான செலவுகள் வராது, மருத்துவ செலவுகள் வராது, உடல் ஆரோக்கியம் மெயின்டைன் பண்ண முடியும். இது எப்போ நார்மலாக மாறும், உடல் ஆரோக்கியம் நார்மலாக மாறும் அப்படின்னா நவம்பர் மாதம் 28ஆம் தேதிக்கு மேலே படிப்படியாக உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைநிலைகள் எல்லாமே சரியாகும். ஒரு நியூட்ரல் பண்ணி விட்டுரும், உங்களை ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ண வைக்கும் நம்மளை, அவ்வளோதான். அதே போல் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உச்சம் பெற்று பார்க்குறாரு இல்லையா, அப்போ ஆரோக்கியம் மீண்டெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது, தவிர நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தைரியமாக இருங்க. வருமானம் 2ஆம் இடத்ததிபதி 2ல் பலமாக இருக்கிறார். வருமானத்துக்கு ஒரு குறையும் கிடையாது. இந்த திரிகோணத்தில் சனி இருக்குது அப்படிங்கிறதும் இன்னொரு திரிகோணத்தில் குரு இருக்குது அப்படிங்கிறதும் கண்டிப்பாக ஜீவனம் சம்மந்தமான விஷயங்கள் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு. பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும், குடும்பத்துக்குள்ள சுபகாரியங்கள் மங்களகாரியங்கள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு முடிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. குழந்தை பிறப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே நல்லா இருக்குது. வருமானத்துக்கு எந்த குறையும் இல்லை. கொஞ்சம் நாவடக்கம் வேணும், கொஞ்சம் ஈகோ அதிகரிக்கும், கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிடுவோம். எப்போ நவம்பர் 16க்கு மேலே ரொம்ப ஸ்ட்ராங்கான பேச்சுவார்த்தைகள் இருக்கும். அதில் ஈகோ வெளிப்படும், ஆணவம் வெளிப்படும். ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கான்கிரீட்டாக இருந்து கவனமாக இருந்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளும் வராது, வருமானத்துக்கும் தடைகளும் இருக்காது. இப்போ பேச்சில் கவனம் வேணும் அப்படிங்கிறத எந்த காரணத்தை கொண்டும் மறந்துடாதீங்க. மாத பிற்பகுதியில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா நம்ம பேசுகிறத நம்ம முன்னாடி கேட்டு நம்மளுக்கு மரியாதை பண்ணுற மாதிரி பண்ணிட்டு பின்னாடி போய் நம்மளை கழுவி ஊற்றுவாங்க. அது நடந்தே தீரும். ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரங்களோ சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ இருந்ததுன்னா விபத்துக்கள் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விபத்துக்கள் நடந்தால் பல்லில் அடிபட்டு பல்லு ரத்தம் வரும், இல்லைன்னா தலை சார்ந்த பிரச்சனைகள் வரும், இல்லைன்னா ஷோல்டரில் அடிபடும். இது 3ல் ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப கவனமாக இருங்க. 16ஆம் தேதிக்கு மேலே அந்த ஆரோக்கியத்தை சொல்லும்போது இந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் இந்த இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் அமைப்புகள் 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, வக்ரமாகிறாரு. நவம்பர் 11 வக்ரமாகுது. தொழிலில் கொஞ்சம் முன்ன பின்ன எதிர்ப்புகள் வந்ததீரும். எதிர்ப்புகளை சமாளிக்கிற அளவுக்கு தன்னம்பிக்கை தைரியமும் குரு பகவான் தந்துருவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் பிஸ்னஸ் லோன் வாங்கணும், பர்சனல் லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை பிஸ்னஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு, அதில் இன்னும் டெவலப் பண்ணணும், க்ரோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்ன ஐடியா இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு, கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு போகிறவங்க
எத்தனை நாளைக்கு இவங்ககிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறது? கை கட்டி சம்பளம் வாங்குறதுக்கு நம்மளுக்கு முடியாதுப்பா. சுயமாக ஒரு வியாபாரத்தை பண்ணி எப்படியாவது எங்கேயாச்சும் போய் பொழைச்சிக்கலாம். இவங்ககிட்ட கை கட்டி வேலை செஞ்சு அவனுக்காக உழைச்சி கொட்டி எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது வேலைக்கு போவதற்கு வெறுப்புகள் ஏற்படும். சுயமாக சிந்தித்து செயல்பட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ உங்களுடைய சூழலை புரிஞ்சுக்கிட்டு வேலைக்கு போகணுமா தொழில் செய்யணுமா அப்படிங்கிறத மனசுக்குள்ளே வச்சுட்டு வெளிப்படுத்தாமல் இருந்தால் சரி. கொஞ்சம் வாய் விட்டு பேசிடுவோம். நான் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன்னு வாய் விட்டு பேசிடுவோம். அது நம்மளுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனையாக வந்துடும். நாவடக்கம் அவசியம். அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் விடக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. படிப்பு 4ஆம் அதிபதி 6ல் இருந்தாலும் குருவினோட பார்வையில் இருக்குது. 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. 2ல் இருக்கக்கூடிய கிரகமும் பலமாக தான் இருக்கிறார். செவ்வாய் பலமாக இருக்குது. படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் இன்னும் தொந்தரவுகள் இல்லை. 7 கூடிய 2ல் இருக்கிறதுனால படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு தான் முயற்சி இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் கொடுக்குது. நெகட்டிவாக சொல்ல. கடன் அமைப்பு, கடன் வாங்க வேண்டாம். தனி வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம், அதாவது நவம்பர் மாதம் 28ஆம் தேதிக்கு அப்புறம் தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அழுத்தங்கள் இருக்கும். இருந்தாலும் எதிர்ப்புகளை ஜெயிச்சிடலாம். எல்லாத்துக்கும் ஒரு தலைமை தாங்கும் குணமுடைய ஒரு நபராக நீங்கள் மாறிடலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கடன் அமைப்புகளுமே நான் சொன்ன மாதிரி வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. இப்போ நோய் அமைப்புகள் அப்படிங்கும்போது சனி 6ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால கைகால் மூட்டு வலிகளும் ஜீரண கோளாறுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ கைகால் மூட்டு வலியில் ஜீரண கோளாறுகள் தீர்வதற்கு என்ன ஒன்றும் பைரவர் வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே போதுமானது. ஆல்மோஸ்ட் இந்திரும் பைரவுக்கு எண்ணெய் காப்பு சாத்தி வழிபாடு ஒன்றும் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகே, எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும். சனி 6ல் இருந்தாவே எதிரிகளை ஜெயிச்சுக்குவோம் சிம்பிளாகவே. ஸோ இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்குது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சின்ன சின்ன நெகட்டிவும் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? அதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், பக்கத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் ஆலயங்களுக்கு போங்க. 2 நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. தீபம் போட்டு மனசார காமாட்சியை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து சௌகரியமாக வாழ வைக்கும் அந்த காமாட்சி வழிபாடு. மறந்துட வேண்டாம். அட்லீஸ்ட் எல்லா நாளும் போக முடியலன்னா பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தன்னைக்காவது போயிட்டு வாங்க, போதுமானது. மேலும் துளாராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை. நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.